விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும். புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம். பாதுகாப்பு காரணங்களுக்காக இன்றைய தினம் இரவு பணிகள்ல இருந்து விலகிறதா பொதுவா கிராம அலுவலர்கள் தெரிவித்திருக்கிறதா சொல்லப்படுது. இது எதனால அப்படின்னா, அண்மையில நடந்திருந்தது. அனுராதபுரம் பகுதியில ஒரு வைத்தியசாலையில பெண் வைத்தியர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்படுறாங்க. இது ஒரு பேசு பொருளாக மாறி இருந்தது, சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. வைத்தியசாலை வளாகத்துக்குள்ளால இருக்கக்கூடிய ஒரு விடுதியில தான் இந்த சம்பவம் நடந்திருந்தது. அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா, அடுத்த நாளே இலங்கையில இருக்கக்கூடிய எல்லா வைத்தியசாலைகளும் முடங்கி இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். வைத்தியர்கள், வைத்தியத்துறையை சேர்ந்தவர்கள் பணி புறக்கணிப்புல ஈடுபட்டிருந்தாங்க. 24 மணி நேர வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் கண்டனங்கள் எழுப்பப்பட்ட விஷயமாக மாறி இருந்தது. பலரும் சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, இரவு பொழுதுல பெண்கள் வேலை செய்யும் பொழுது ஒரு பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கணும், பாதுகாப்பு வலியுறுத்தப்படணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு இந்த குறிப்பிட்ட வன்கொடுமையை செய்த அந்த நபர், சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தாரு. இவர் இலங்கையினுடைய முன்னாள் ராணுவ சிப்பாய் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்பட்டிருந்தது. அந்த வகையில இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமா தான் இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிராம அலுவலர்கள் தெரிவித்திருக்கிறாங்க, இரவு பணிகள்ல எங்களால ஈடுபட முடியாது, அந்த ஷிஃப்ட்டை எங்களால கவர் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நாடளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய கிராம அலுவலர்களினுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தும் வகையிலான செயற்பாடுகளை அரசாங்கம் முன்னெடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பாதுகாப்பு கருதி அனைத்து பெண் கிராம உத்தியோகத்தர்களும் இன்னைக்கு இரவுல இருந்து தங்களுடைய பணிகளை செய்ய போறதுல விலகிறதா அறிவித்திருக்கிறாங்க. அதே மாதிரி பாதுகாப்பு இல்லாத பகுதிகள், அதே மாதிரி மக்கள் நடமாற்றம் இல்லாத பகுதிகளில் இருக்கக்கூடிய அலுவலகங்களை மூடவும் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக கிராம அலுவலர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஏரியாக்கள், அதாவது கொஞ்சம் கிராமப்புறங்கள் பக்கம் போய் பார்க்கும்போது அவங்களுடைய உத்தியோகத்தை, இந்த கிராம அலுவலகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, மக்கள் நடமாற்றம் இல்லாத ஒரு இடமாக தான் இருக்கும். ஸோ அப்படியான இடங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடிய அலுவலகங்களை மூடவும், அதே மாதிரி பாதுகாப்பு உறுதி செய்யக்கூடிய இடத்துல அலுவலக நடவடிக்கைகள் நாங்கள் மேற்கொள்றோம் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. இரவு பணிகளில் பணிபுரியக்கூடிய பெண்களினுடைய பாதுகாப்பு உறுதி செய்யறதுக்காக தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பெண்கள், அதே மாதிரி குழந்தைகள் நல அமைச்சரான சரோஜா சாவித்ரி பால்ராஜ் அறிவித்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது.